நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பொது வாழ்க்கையில் தன்னோட உயிரை கூட பெருசாக நினைக்காம அல்லும் பகலும் பொதுமக்களுக்காக பொது சேவையில் ஈடுபட்டு வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் அவர்களிடம் ஒரு நேர்காணலுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேடம். சார், இப்போ பொது வாழ்க்கை அப்படின்னாலே இப்போ மக்கள் மனதில் பொது வாழ்க்கை பற்றி பெருசாக இப்போ மக்கள் எதுவும் பெருசாக நினைக்கிறது இல்லை. சார், நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, சொல்லுங்கள் சார். உங்களை பற்றி, உங்களுக்கு எப்படி இந்த பொது வாழ்க்கையில் எப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சு, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களுடைய பொது வாழ்க்கை அந்தியூர் முழுவதும் பேசப்படுது சார். அதாவது காவல்துறை ஆகட்டும், பொதுமக்கள் ஆகட்டும். இப்போ அந்தியூர் ஈஸ்வரன் அவர்கள் அப்படின்னாலே ஒரு பேசப்படுற ஒரு விஷயமா, பரபரப்பான ஒரு நபராகத்தான் நீங்கள் பேசப்படுறீங்க சார். எப்படி சார் உங்கள் பொது வாழ்க்கையில் எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பயணித்து வந்திருக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம்? உங்களை பற்றி ஒரு விவரம், ஒரு அறிமுகம் சொல்லுங்கள் சார். மேடம், நான் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி அந்தியூர் வட்டம் சின்னக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலிருந்து பிறந்து இந்த மக்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் வந்து எவ்வளோ வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, எவ்வளோ சிரமத்தை எதிர்கொள்கிறாங்க, இவங்களுக்கான தீர்வு கிடைக்கப்படலை அப்படிங்கிறது வந்து என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் இதை கூர்ந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட என்னை நான் உயர்த்திக்கணுங்கிறதுல நான் வந்து தெளிவாக இருந்தேன். நான் ஒரு தொழிலை தேடி போய் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு அதில் ஒரு 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல முறையாக வந்து பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. அந்த பிஸ்னஸில் பல கோடி ரூபாய் வந்து இந்த போலீஸின் மாசு கட்டுப்பாடு வாரியத்தினால எனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது. அந்த இழப்பிலிருந்து என்னால் ஈடு கொடுக்க முடியாமல் நான் யோசித்தப்போ அப்போ எனக்கு வந்து பொது வாழ்வுன்னா என்னங்கிற ஒரு புரிதல் தேவைப்பட்டது. அந்த புரிதலில் இன்றைக்கி சூழலுக்கு ஏற்ப தலைவர் யார் அப்படின்னு நான் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது எழுச்சி தமிழர் திருமாவளவன் எனக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு நடவடிக்கைகள் அவருடைய அரசியல் இது எனக்கு ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த இடத்துல நம்ம தொழிலில் பல கோடிகளை முதலீட போட்டும் கூட அதில் நிம்மதியான ஒரு ஒரு தெளிவு இல்லாத நம்ம இழப்பை தான் சந்திக்க தோணுச்சு. ஆகையினால நாம் இந்த இடத்துல நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, இந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கு என்ன தேவைங்கும்போது ஒரு அரசியல் இது தேவைப்பட்டது. அப்படிங்கும்போது அந்த அரசியலோடு சேர்த்து இந்த தொழிலோட பண்ணலாமான்னா அது முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தெரிஞ்சுது. அதில் மிகப்பெரிய லட்சக்கணக்கில் பணங்கள் வந்தாலும் கூட மிகப்பெரிய மன உளைச்சல் அதிகமாகும். குடும்பத்தோட மனைவி மக்களுடைய கூட நிம்மதியாக இருக்க முடியாது. அங்கங்கே நம்ம அந்த தொழில் சார்ந்து போயிடுறதுனால அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு இருந்தது. இந்த இடத்துல நான் பார்த்தேன், நமக்கு பணம் காசு இல்லைனாலும் கூட பரவாயில்ல, தன்னுடைய மனைவி மக்களோட அவங்களுடைய நிம்மதி இனிமேல் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நின்று யோசித்து நிதானமாக முடிவு எடுத்துட்டு நான் அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுச்சி தமிழர் தலைவருடைய கொள்கையை முழுமையாக நான் கூர்ந்து கவனிச்சுட்டு வரேன். 2000 அவரை கூர்ந்து கவனிச்சுட்டு வந்ததுனால, நான் பிஸ்னஸில் இருந்ததுனால அப்போதைக்கு நான் ஃபுல்லாக வராமல் இருந்தாலும் கூட அவருடைய ஒவ்வொரு நாளுடைய அரசியல் நிகழ்வுகளையும் தொடர்ந்து நான் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்ததுனால ஒரு கட்டத்தில் எனக்கு பணம் தேவையில்லை, நமக்கு தெரிஞ்சது இந்த மக்களுக்கு சொல்லணும், நம்ம தெரிஞ்சு மக்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அம்பேத்கர் அப்போவே நமக்கு சொல்லியிருக்கேங்கிறதுனால பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மக்களுக்கான தீர்வை ஏற்படுத்துறதுக்கு நம்ம தலைவருடைய கொள்கையில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தலைவரை போய் சந்தித்து நான் கட்சியில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட பொறுப்பு வாங்கிட்டு முதல்ல மாநில துணை செயலாளர் வணிகர் அணியில் பொறுப்பு வாங்கிட்டு அதில் கொஞ்ச நாள் நான் கட்சி பணி செஞ்சுட்டு வந்தேன். அந்த கட்சி பணியில் நான் பொதுமக்களுக்கான பிரச்சனைகளை அதிக அளவில் கையில் எடுத்து பண்ணதுனாலையும் மக்கள் மத்தியில் நிறையா சிறப்பான பெயர் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதில் கிடைஞ்சிது. காவல்துறை ஆகட்டும், பாக்கி வருவாய்த்துறை ஆகட்டும், யாருக்கிட்டையும் நான் இந்த மக்கள் குறைகளுக்காக யாருக்கிட்டையும் சமரசம் ஆக மாட்டேன். சமரசம் இல்லாமல் நேருக்கு நேர் நின்று அவங்கள மக்களுக்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வேலையில் 100% கேரண்டியாக நிற்பேன். அதனால் மக்கள் என்னைய
ஈஸியாக வந்து எடுத்துக்குவாங்க. இந்த நற்காரியங்களை நாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கிறதுனால பாதிக்கப்பட்டு வரக்கூடிய மக்கள் அவங்கவுங்க அடுத்தவங்களுக்கு சொல்ல வந்து மக்கள் கூட்டங்கள் வந்து அன்றாடம் என்னுடைய அலுவலகத்துக்கு நிறையா வர்றாங்க. அலுவலகத்தில் வந்து நான் வந்து கட்சிக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து மாதத்துக்கு 15,000 ரூபா வாடகை கொடுத்து அலுவலகம் நடத்திட்டு வரேன். தினந்தோறும் வந்து மக்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அவங்கவுங்க குறைகளுக்கு ஏற்ப என்னுடைய அலுவலகத்துக்கு வர்றது வழக்கம். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளை தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எழுச்சி தமிழனுடைய கொள்கையில் இருக்கிறதுனால சரியான முறையில் நான் செஞ்சுட்ருக்கேன். சார், இப்போ பொது வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உங்களுடைய ஆர்வம் எப்படி வந்தது? எழுச்சி தமிழர் அவர் திருமாவளவன் அவருடைய கொள்கைகளை நீங்கள் எப்படி பின்பற்றினீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க சார். இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய வளர்ச்சி கட்சியில் எப்படி இருந்தது? இதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது வந்துங்க, நான் வந்து எனக்கான தலைமை யார் அப்படின்னு நான் வந்து தேடும் பொழுது இன்றைய அரசியல் காலகட்டத்தில் டாக்டர் தொல் திருமாவளவன் அவருடைய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வந்து ஏன் நாமெல்லாம் அவர் கூட சேர்ந்து பயணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது பல்வேறு மக்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து அங்கங்கே இருந்து தலைவர் அவர்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு அவங்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும்போது அவர் ஒரு சிஎம்மோ எம்எல்ஏவோ கூட இல்லாத நேரத்தில் கூட அவர் நேருக்கு நேராக என்ன பிரச்சனைக்காக போகிறாங்களோ அந்த மக்கள்கிட்ட அது சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை உடனடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அரசியல் சூழலில் தலைவர் அவர்கள் இருந்ததுனால எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி அவர் பின்னாடி வந்து நான் பயணிக்க ஆரம்பித்தேன். ஏன் அவர் செய்யக்கூடிய அந்த சேவைகளை நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்ததில் தலைவர் அவர்கள் என்ன மாதிரி ஒரு கஸ்டமர்னு சொல்லி ஒரு தனிநபர் போய் அவங்களுடைய குறைகளை கேட்கும்போது அது வருவாய்த்துறை ஆகட்டும் காவல்துறை ஆகட்டும் உடனடியாக அவர் அந்த துறை அதிகாரிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள் என்னன்றதை கேட்டு அறிஞ்சு அவங்களுக்கான தேவைகளை உடனடியாக பண்ணி கொடுக்க சொல்லி சொல்கிறத நான் நேருக்கு நேரே தலைவரை போய் பார்க்கறதுக்கு போகும்போது நேருக்கு நேர் அவரை சந்தித்து நேரில் இருந்து பார்த்ததுனால ஏன் நாம் அதை பண்ணக்கூடாது? ஒரே ஒரு நபர் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பகுதிக்கு இவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுக்கு முடியாது. அதனால் வந்து இந்த கட்சியில் இருக்கிற நம்ம தான் வந்து அந்தந்த பகுதியில் இருந்து நாம் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை வருவாய்த்துறை அதிகாரிகளாகட்டும் காவல்துறை அதிகாரிகளாகட்டும் நாம் ஏன் அதை செய்யக்கூடாது? தலைவர் அவர்களும் அதுதான் செய்கிறாரு. இந்த மக்களுக்கான தீர்வு முறையாக ஏற்படுத்தி கொடுக்கறதுனால தான் அவ்வளோ பேரும் வந்து அங்கே போய் குமிகிறாங்க. தலைவர் அவர்களை வந்து நம்ம ரொம்ப வந்து பார்க்கணும், அவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நம்மெல்லாம் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் அவருக்கு வேலைப்பளு அதிகமாகாமல் குறைக்கிறதுக்கான வேலையில் நம்ம தமிழ்நாடு முழுக்க பண்ணோம்னாலே அவர் தேசிய அளவில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கார். தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது மாநில அளவில் இருக்கக்கூடிய நாம ஏன் அதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரோ அதே விஷயங்களை நானும் கையில் எடுக்க ஆரம்பித்தேன். கையில் எடுத்து பல்வேறு பிரச்சனைகள் மக்களுக்கான தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுத்தேன். அதில் வருவாய்த்துறை ஆகட்டும் காவல்துறை ஆகட்டும் பொதுப்பணித்துறை ஆகட்டும் மின்வாரித்துறை ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் அல்லது ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகட்டும் பேரூராட்சி தலைவராகட்டும் யூனியன் ஆஃபீஸ் ஆகட்டும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளையும் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்தந்த மக்களுக்கான பிரச்சனைகளை கோரிக்கையை வச்சு உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு நம்ம கூடவே போய் பண்ணி கொடுத்ததுனால மக்கள் தொடர்புக்கு நமக்கும் அதிகமான ஒரு ஈடுபாடு கிடைச்சது. அந்த ஈடுபாடு கிடைக்கும்போது இன்றைக்கி தினமும் வந்து தலைவர் அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திச்சுட்டு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வந்து அவர் மக்களுக்கான சேவைகள்லேயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. வெறும் 4 மணி நேரம் தான் தூங்குறாரு. அந்த 4 மணி நேர தூக்கமும் நிம்மதி இல்லாத தூக்கமாக தான் தூங்கிட்டு இருக்காரு. இந்த மக்களுக்காக அவ்வளோ பெரிய சேவைகளை செய்யக்கூடிய தலைவர் வழியில் இருக்கிற நம்மளும் அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் நான் வந்து அரசியல் தளத்துக்கு வந்ததில் அதை நினச்ச மாதிரியே நம்ம பண்ணினதுனால மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. பொது வழியிலையும் வந்து ஈஸ்வரன் மாவட்ட செயலாளர் அவர் போனால் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அதிகாரிகள்கிட்ட பேசி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவார்
அப்படிங்கிறதுல மக்கள் வந்து நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க வந்து கட்சியினுடைய செயல்பாடுகள் பத்தி சொன்னீங்க சார், பொது வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் சொன்னீங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த கட்சியினுள் நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய போராட்டங்கள் என்னென்ன, மக்களுக்காக பொதுமக்களுக்காக நீங்கள் செய்த போராட்டங்கள் என்ன அதுக்கான கிடைத்த பலன்கள் என்ன? மேடம், நான் வந்து 2014ஆம் ஆண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்னை நான் இணைச்சிக்கிட்டு இந்த பகுதி மக்களுக்கும் எனக்குமான ஒரு உறவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தனி அலுவலகம் வச்சு நான் நடத்திட்டு வந்துட்டுருக்கிறேன். இந்த அலுவலகம் வச்சு நடத்திட்டு வரும்பொழுது 2019 வரைக்கும் என்னை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற விஷயங்களில் பயணிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு 2019 ஜனவரி 5ஆம் தேதி இங்கே அந்தியூர் பகுதியில் உள்ள கழுதப்பாளி என்ற கிராமத்திலேருந்து ஒரு மைனர் பொண்ணு, அது கூட அதனுடைய தோழியாக இருக்கக்கூடிய சுகன்யா, ஓவியா அப்படின்ற 2 பெண்கள் வந்து அத்தானி சவண்டபுரம் ஆற்றங்கரையில் பாலியல் வன்புறவு செய்து தண்ணியில் கொன்று போட்டுட்டு போயிடலாம். வழக்கம் போல் காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கேருந்து அந்த பாடியை எடுத்துகிட்டு அந்தியூர் ஜிஹெச்சுக்கு கொண்டு வர்றாங்க. ஜிஹெச்சுக்கு வந்துட்டு பவானின்றாங்க, பவானிலேருந்து ஈரோடு அப்படின்றாங்க, ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்னு சொல்லிடுறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய குடும்பம் மிக ஏழ்மையான குடும்பம். இவங்ககிட்ட இருந்து எப்படியாவது ஒரு பிரச்சனைக்கு இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி போட்டு காவல்துறை திட்டமிட்டு இவங்ககிட்ட நம்ம அதிக நேரம் வச்சுட்டு இருந்தோம்னா இது வேறு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு பாடி அங்கங்கே கொண்டு போய் கடைசியில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போய் அங்கே போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிவிட்டு காவல்துறையே வந்து இவங்களுக்கான எக்ஸ்பென்ஸு, செலவு, சாப்பாடு செலவு இதெல்லாம் பண்ணி அங்கேயே அந்த குழந்தைங்களுடைய பாடியை எரிச்சிட்டு மின்மயானம் மூலமாக எரிச்சிட்டு வந்துடுறாங்க. மின்மயானம் மூலமாக எரிச்சிட்டு வரும்போது அவங்க வந்து கேட்குறாங்க, நாங்கள் இங்கேயே எரிச்சிட்டு போயிடுறோன்னு. அவங்களும் அங்கே எரிச்சிட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு வகையில் உறவினர் ஆகிறாங்க. உறவினர் ஆகிறாங்கும் போது அங்கே எரிமேடையில் எரிக்கிற சூழல் ஏற்படும் பொழுது நான் இங்கேருந்து கூப்பிட்டு நான் வந்துடுறேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே காவல்துறை அதுக்கான வாய்ப்பை கொடுக்க மறுக்கிறாங்க. நான் சொன்னேன் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது எனக்கு கூடுதலான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் இவங்க வந்து நம்ம வர்றதுக்குள்ள வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறது காரணம் என்னங்கிறத நான் யோசிச்சுட்டு அப்புறம் அவங்க அங்கெல்லாம் எரிச்சிட்டு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னை வந்து சந்தித்து இந்த மாதிரி சூழல் இருந்ததுனால நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாமல் போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ரைட்டு, ஓகே, பரவாயில்ல, இனி அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம், எப்படி நடந்தது என்ன ஏதுங்கிற விவரமெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணி அதுக்கான இந்த பொண்ணுங்க எங்கேருந்து போனாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்து எடுத்து சேகரிக்க ஆரம்பித்து சம்பவம் எப்படி நடந்தது, எப்படி போனாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக்கிட்டப்போ என்ன ஆகி அதுக்கான ஃபைலை ரெடி பண்ணிவிட்டு நான் வச்சுட்டு இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுடைய அப்பா அம்மா வந்து முழுமையான ஒத்துழைப்பு எனக்கு கொடுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வெளியில் போகிறாங்க. போனதுக்கப்புறம் சரி நமக்கு பல்வேறு வேலைகள் இருக்குது அப்படிங்கிற சூழலில் நம்ம வந்துடுறோம். ஆனால் நான் சேகரித்து வச்ச ஆவணங்களின் மூலம் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது எனக்கு தெரிய வருது. அவங்க வரலன்னு சொன்னாலும் கூட எனக்கு அதை வச்சுட்டு என்னால் வந்து தினம் பார்த்துட்ருக்கிற ஒரு சூழல் எனக்கு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நானே அந்த பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தை தேடி போய் பிற்பாடு என்னால் அதை வச்சுட்டு இருக்க முடியல. காரணம் என்னென்னா, ஏன் இவங்க வர்றாங்க போகிறாங்க இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து இவங்களால ஏற்றுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானே அவங்க வீடை தேடி போய் கேட்கும் பொழுது கூட அவங்க எனக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கல. என்ன காரணம் இவங்களை வந்து நமக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம பல்வேறு வகையை நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிவடைஞ்சு இருக்காங்க. அன்றாடம் கூலி வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு உணவு. அந்த மாதிரி சூழலில் இது நம்ம பொண்ணுங்களே செத்து போயிட்டாங்க, இனி எதுக்காக நம்ம இதையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காட்டி அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டு அவங்க பேக் ஆகுறாங்க. சரி, நானும் வந்து முடிகிற வரைக்கும் வீடு தேடி போய் கேட்டேன். அவங்க அதுக்கான வாய்ப்பை
நான் அந்த வேலையை எடுத்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை அவங்க முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணலை. ஆனாலும் நான் ஒரு பக்கம் அதையே விடாமுயற்சியை ஃபைல் பண்ணி எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த குழந்தைங்களுடைய பெரிய அம்மா ஒருத்தவங்க, நான் அவங்க கடைக்கு இலை வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த இலை வாங்க போகும்போது, ஏங்க இந்த மாதிரி எங்கள் தங்கச்சி குழந்தைகள்லாம் இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாம் வந்தீங்க பண்ணீங்க, இது முழுமையாக நீங்கள் பண்ணி கொடுக்காம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி போட்டு நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. இல்லைம்மா, எங்களுக்கான வேலையில் நான் தெளிவாக தான் பண்ணிட்டு இருந்தேன், உங்கள் தங்கச்சி வந்து முறையாக வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம விட்டாங்க, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்கச்சி வீட்டுக்காரையெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து திரும்ப எங்கிட்ட வந்து பேச வச்சு எப்படியாச்சும் இது வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டப்போ, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோ தூரத்தை வந்து இந்த வழக்கு சம்மந்தமான ஆவணங்களை எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற சூழலில் காவல்துறை ஃபைலை க்ளோஸ் பண்ணி தற்கொலைன்னு சொல்லி மூடி வச்சுட்டாங்க. தற்கொலைன்னு மூடி வச்சதுக்கு பிற்பாடு நான் வந்து முழுமையாக அந்த பொண்ணோட பெரியம்மா வந்து சொல்லும்போது நான் ஃபைல் கையில் எடுத்துட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கெங்கே என்னென்ன ஆயிருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கும்போது முறையாக காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர், முதலமைச்சர் தனிப்பிரிவு உங்களுக்கெல்லாம் மனு மூலமாக இந்த மாதிரி மைனர் பொண்ணுங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க 2 பேர்த்த பாலியல் தொந்தரவு பண்ணி ஆற்றுல வந்து கொன்று போட்டுவிட்டு வந்திருக்காங்க. அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூர்லேயே மின்மயானத்தில் எரித்து அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஓராண்டுகள் ஆயிடுச்சு. 2019 நடந்த சம்பவம் மீண்டும் நான் இந்த செயலை செய்ய போகும்போது வந்து 2019 ஜனவரி 5ஆம் தேதி சம்பவம் நடந்தது. அந்த 2019 கடைசி டிசம்பர் மாதம் நான் கையில் எடுக்கிறேன். டிசம்பர் மாதம் கையில் எடுத்து அடுத்து 2020 ஜனவரி அதே 5ஆம் தேதிக்குள்ளாக அந்த வழக்குக்கு முறையாக நான் வந்து சேர வேண்டிய அதிகாரிகளை போய் பார்த்து சந்தித்து பேசி முறையான நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டி வரும்னு சொல்லி பல முறை நான் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவங்களும் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு கட்டத்தில் நான் வந்து எங்களுடைய கட்சி சார்பாக ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தோம். இந்த மாதிரி வந்து மைனர் பொண்ணுங்க 2 பேருக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க ஆற்றுல கொண்டு போய் பாலியல் துன்புறுத்தி கொலை செய்து போட்டிருக்காங்க. இதை வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து வழக்கை மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதை நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது. அதனால் எங்களுடைய கட்சி சார்பாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் காவல்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் எங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் எங்களையும் உட்கார வச்சு பேசிட்டு எங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. இல்லை அவ்வளோ நாளில் கொடுக்க முடியாது, முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிங்க, இல்லைன்னா நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம், அப்போவாவது வழக்கை வந்து மறுபடியும் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு 174 அப்படின்னு போட்ட வழக்கை, சந்தேக மரணம் என்ற வழக்கை திருப்பி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணி அந்த 15 நாள் இடைவெளியில் அக்யூஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி அவருக்கு அந்த வழக்கின் கீழ் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணி அந்த குற்றவாளியை ஓராண்டுகளுக்கு பிறகு அவரை கைது செஞ்சு சிறைக்கு அனுப்பி அவருக்கான தண்டனையை பெற்றுக் கொடுத்தோம். இது வந்து என்னுடைய முதல் கட்சியோட முதல் வழக்கில் இது வந்து நான் பண்ணதில் முதல் செயல்பாடுகளை மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டேன். இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெரிய அளவில் கொண்டு போய் ரீச் ஆகுது. சார், உங்களுடைய பொதுமக்களினுடைய பொது சேவை பணி முதல் பணியே வெற்றிகரமாக நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க இப்போ சொன்னீங்க சார். சொல்லுங்கள் சார், தொடர்ந்து பொதுமக்களுக்கான உங்கள் சேவைகள் பற்றி சொல்லுங்கள். தொடர்ந்து அந்த வழக்கு 2020ஆம் ஆண்டு முதல் ஜனவரியில் முடிச்சு வச்சுட்டு அந்த 2020 நவம்பர் 26ஆம் தேதி பர்கூரில் மாதன் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த SC-Aல வர்ற அருந்ததியர் வகுப்பை சேர்ந்த மாதன் அவர்கள் வந்து 15 ஏக்கர் நிலம் வந்து மலையில் வச்சு விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு.
அந்த நிலத்தை பிடுங்கணும்னு சொல்லி போட்டு அங்கே வசிக்கக்கூடிய லிங்காயத் சமூகத்தை சேர்ந்தவங்க இவரை பல்வேறு வகையில் அச்சுறுத்துறாங்க, பேசுகிறாங்க, மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க. அவர் எதுக்குமே அடிபடியாமல் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிடுறாங்க. அவர் அங்கேருந்து தப்பிச்சு இங்கே மலையிலேருந்து கீழே வந்துடுறாரு. கீழே வந்தவரை விடாமல் அவங்க ஆட்களை வச்சு எடுத்துகிட்டு போய் அவருக்கு மது பழக்கம் இருந்ததுனால மது வாங்கி கொடுத்து மது போதைக்கு அடிமையாக்கி அவரை கூட்டிகிட்டு போய் இங்கேருந்து சத்தியமங்கலம் கடம்பூர் மலையில் கொண்டு போய் போட்டு ஒரு 15 பேர் கொண்ட கும்பலால் அவர் கொடூரமான ஒரு கொலை செய்யப்படுறார். கொலை செய்யப்பட்டு அடையாளம் தெரியாத பிரேதமாக வந்து வனப்பகுதியில் கிடக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த 174 தான். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் அந்த குழந்தைங்களுக்கு என்ன வழக்கில் பதிவு பண்ணாங்களோ அதே சேம் 174 போட்டு தான் வழக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பாடியை வந்து யார் என்னன்னு அடையாளம் தெரியாமல் பெருந்துறை மெடிக்கல் காலேஜுக்கு பாடியை கொண்டு போயிடுறாங்க. அவரோட கையில் வந்து அவர் வசிக்கக்கூடிய ஊர் பகுதியில் ஒரு கோவிலுடைய பெயர் இருந்ததுனால அந்த பெயரை வச்சு இந்த பெயர் இங்கே தானே இருக்குது அப்படிங்கிறதுனால இவர் தான் மாதன் அப்படிங்கிறத போலீஸால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. பண்ணதுக்கப்புறம் நான் அங்கே மாதன் அங்கேருந்து போனால் ஊர் பக்கத்தில் என்னுடைய அக்காவுடைய கணவர் இறந்துடுறாரு. அந்த இறப்புக்காக நான் போயிருக்கிறப்ப அங்கே வந்து அந்த நாள் தான் இந்த சம்பவம். அவர் இறப்புக்காக நான் அங்கே போயிருக்கிறேன். போய் நான் அந்த இரங்கல் நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரங்கசாமிங்கிறவர் இந்த மாதிரி இங்கே ஒரு நம்ம மக்களை வந்து கொடூரமாக கொலை பண்ணி போட்டாங்கன்ற தகவல் வந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னா உடனடியாக நான் அக்காவோட நிகழ்வில் இருந்துட்டு உடனே நான் அங்கே போய் அந்த குடும்பத்தாரை சந்தித்து பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே காவல்துறை ஒரு 10 பேர் கொண்ட காவல்துறை வந்து இந்த குடும்பத்தாருக்கு ஒரு தனியார் வாகனம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்க எல்லாம் காரில் ஏற்றி வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த பெருந்துறையில் இருக்கிற பிரேதத்தை எடுத்து இவங்க கையில் கொடுத்துட்டாருன்னா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்றது காவல்துறையுடைய முடிவு. அப்புறம் நான் போய் விசாரித்தோடனே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இது மாதிரி வந்து கொடூரமாக காட்டுக்காக கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நான் என்னுடைய தலைமைக்கு கட்சி தலைவருக்கு வந்து தகவல் கொடுத்த உடனே எங்கள் தலைவர் அவர்கள் மாநில பொறுப்பாளருக்கு வந்து தகவல் கொடுத்து உடனடியாக எங்கள் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக வந்து ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு போராட்டத்தை உடனடியாக கையில் எடுத்து அந்த போராட்டத்துக்குள்ளே கலந்துக்கிட்டு அந்த கொலை பண்ண குற்றவாளிகளை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவங்க மேலே கைது பண்ணணும். அந்த நிலத்தை மீட்டு அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத ஒரு விடாமுயற்சியாக போராட்டத்தை வந்து நாங்கள் பின்வாங்காமல் கைவிடாமல் சாலை மறியல் பண்ணி அந்த மறியலில் வந்து உட்கார்ந்து பல்வேறு போலீஸ் வழக்கம் போல் எங்கள் மேலே அடக்குமுறையில் வச்சு அந்த அடக்குமுறையில் ஒரு பொருட்டு கூட நாங்கள் எடுத்துக்காமல் பண்ணி போராடி அந்த அக்யூஸ்டை கண்டுபிடிச்சி கொடுத்தா தான் நாங்கள் பிரேதத்தை வாங்கி அடக்கம் பண்ணுவோங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அவங்க பேரில் வந்து 174ங்கிற வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு பதிவு பண்ணி அதில் 9 அக்யூஸ்டுகளை அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டு தான் பிரேதத்தை வாங்கி நாங்கள் அடக்கம் பண்ணோம். அந்த அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ணுற போகிறதுக்கு கூட போலீஸ் வந்து நான் கூட போயிட்டுருக்கிறதுனால எங்கிட்ட ஒரு 60 பேர் கொண்ட கும்பல் பஸ்ஸில் போலீஸு கொண்டு வந்து அந்த மலைக்கு போய் பாடியை கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அடக்குமுறையை கையாண்டுச்சு. நான் அதெல்லாம் இல்லாமல் அதுக்குள்ளே எந்த இதுக்கும் நான் போகாமல் அந்த இறந்த மாதனுடைய மனைவி என்ன விருப்பப்பட்டாங்களோ அதே இடத்துல கொண்டு போய் அவங்க மயானத்தில் அவங்கள அடக்கம் பண்ணி வச்சுட்டோம். எஃப்ஐஆர் போட்டு அவங்கள வந்து கைது பண்ணி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உண்டான வழக்குகளில் அரசு கொடுக்கக்கூடிய நிவாரணத் தொகையை ரூபாய் 8,50,000 அந்த குடும்பத்துக்கு இழப்பீடை நம்ம கட்சி சார்பாக வாங்கி கொடுத்துருக்குறோம். பொதுமக்களினுடைய பணி இல்லாமல் பொதுமக்கள் அவங்களுக்கான தேவைகளையும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அது தொடர்ந்து வந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்பப்போ வருதோ அதை இப்போ நான் என்னுடைய சொந்த காசில் கூட அவங்களுக்கு செலவு பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் இப்போ வரைக்கும். பொதுமக்களினுடைய பணிகளை பற்றி தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க, சொல்லுங்கள் சார். நம்மளுடைய பணிகள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2020க்கு பிறகு 2021ஆம் ஆண்டில் அந்தியூர் வட்டம் எண்ணமங்கலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை கூலி தொழிலாளி அருகாமையில் இருக்கக்கூடிய ஆப்பக்குடல் பகுதியில் வேளாமரத்தூர் என்ற கிராமத்தில் போய் செங்கல் சூளையில் போய் செங்கல் தயார் பண்ணுற வேலைக்காக போகிறாங்க. அந்த வேலைக்கு போகிற இடத்துல இருதரப்பு கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. அங்கே இவரை வந்து அடித்து தூக்கி கட்டிடுறாங்க.
அந்த ஆப்பக்கூடல் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நடக்குது. அதை விடியறதுக்குள்ளே எடுத்து அந்த தாய் தந்தைகிட்ட அந்த பிரேதத்தை எடுத்து கொடுத்துட்டு கையில் 10,000 ரூபாய் கொடுத்து உடனடியாக நைட்டாக கொண்டு போய் புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க காவல்துறை. இதுக்கு காவல்துறை என்ன பண்ணிக்குது, 174 செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணி சந்தேக மரணம் அப்படின்ற ஒரு வழக்கு பதிவு பண்ணிவிட்டு பாடி எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிடுங்கன்னு கொடுத்துருது. போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணலை. அப்போ அவங்களும் நம்மக்கிட்ட இது மாதிரி சொல்லி வராங்க. இது மாதிரி சொல்லி வரும்போது நான் உடனடியாக போய் என்ன ஏதுன்னு கேட்டு இது கொண்டு போகும்போது அந்த சம்பவம் பண்ணக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்கள்ட்ட கூடுதலாக ஒரு 10-20,000 கொடுத்துட்டு இவங்களை மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் போகாமல் அந்த செத்துப்போன பையனுடைய அப்பா அம்மா மெத்தனமாக விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதன் கொலை வழக்கெல்லாம் பார்த்ததுக்கு பிற்பாடு அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப வராங்க. திருப்பி ஐயோ இது எங்கள் பையன் இறப்புல எனக்கு பயங்கர சந்தேகம் இருக்குது, எங்களால் தாங்கிக்க முடியல, 22 பையன்தான் வயசு தான் ஆகுது, பையன் சாமிநாதன் போனதுலேருந்து எங்களால் வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு பண்ணுறாங்க. நான் உடனடியாக அப்போதைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த கார்த்திகேயன் டிஎஸ்பி சாரை உடனடியாக நான் தொடர்பு கொண்டு போய் பேசும்பொழுது, இது 174 போட்டு முடிச்சாச்சு, வழக்க பாடியை அடக்கம் பண்ணியாச்சு, பண்ணதுக்கு பிற்பாடு இவங்க போய் மறுபடியும் அந்த கேஸை வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் இவங்க பேரில் வழக்கு பதிவு பண்ணுற மாதிரி வரும், யார் பேரில், பாதிக்கப்பட்ட குடும்பத்து மேலேயே வழக்கு பதிவு பண்ணுற மாதிரி வரும்னு டிஎஸ்பி எனக்கு ஒத்துழைப்பு தரல சார். அந்தளவுக்கு நாங்கள் இதாக விட்டுற மாட்டோம்னு சொல்லி உடனடியாக நாங்கள் தலைமைக்கு தகவல் கொடுத்து தலைமையிலேருந்து கூப்பிட்டு பேச சொல்லி அதுக்கான தீர்வு அவங்க பேசி நீதிமன்றத்தில் போய் அந்த பெட்டிஷனை கொடுத்து நேரடியாகவே பாதிக்கப்பட்டவங்க கூட்டிகிட்டு போய் ஜட்ஜுக்கிட்ட நீதிபதி அவர்கள்ட்ட இந்த இறப்பில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுங்க, எங்களால் முடியல, இந்த பிரேதத்தை தோண்டி எடுத்து மீண்டும் உடல் கூராய்வு பண்ணி எங்களுக்கான நியாயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நீதிபதி உடனடியாக உத்தரவு போட்டார். உடனடியாக அந்த பிரேதத்தை தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செஞ்சு உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சி வழக்கு மாற்றுங்கன்னு சொல்லி நீதிபதி உடனே உத்தரவு போட்ட உடனே மறுநாள் அதுக்கான அந்தியூர் வட்டாட்சியர், பவானி வட்டாட்சியர், பவானி இன்ஸ்பெக்டரு, ஆப்பக்கூடல் காவல் எல்லைக்குள்ள காவல் அதிகாரிகள், வெள்ளித்திருப்பூர் காவல் அதிகாரிகள், அந்தியூர் காவல் அதிகாரிகள் எல்லோருமே எண்ணமங்கலம் மயானத்துக்கு அந்த பிரேதத்தை தோண்டி எடுத்து அங்கேயே பெருந்துறை மெடிக்கல் காலேஜிலேருந்து டீன் டாக்டர்ஸ் அங்கேயே குறிப்பிட்ட பொருட்களை உடல்கூறு ஆய்வு மூலம் எடுத்துட்டு செக்கப் எடுத்துகிட்டு போய் பண்ணி அது மேலே முறையாக நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான முயற்சிகளை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால இதோட 3வது வழக்காக 174 வன்கொடுமை வழக்காக மாற்றுறதுக்கான முயற்சிகளில் மிகப்பெரிய முயற்சி எடுத்து நான் இந்த மக்களுக்காக ஒரு சேவையாக செஞ்சுட்டு வரேன். ரொம்ப அருமை சார். அதாவது பொதுமக்கள் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் அறியாமையில் உள்ள மக்கள் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்குமே ஒரு அரசு அலுவலகத்துக்கோ ஒரு காவல் நிலையத்துக்கோ போனால் எப்படி நம்ம பேசணும், என்ன அவங்க கேட்டால் நம்ம எப்படி பதில் சொல்லணும், ஒரு லெட்டர் எப்படி எழுதணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியாத மக்கள் இன்னுமே நம்ம வாழ்ந்துட்டு தான் வர்றாங்க நம்ம நாட்டில். அதுக்காக இப்போ நீங்கள் இந்த மாதிரி பொதுமக்களினுடைய பணிகள் செய்துட்டு வர்றது, அதுவும் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை நீங்கள் பொதுமக்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். ரொம்ப அதுக்கு ரொம்ப எங்கள் சார்பாக முதல்ல நாங்கள் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறோம். 20ஆம் ஆண்டு கரட்டூர் பகுதியில் வாழக்கூடிய மாயவன் என்கிறவர், அவர்கிட்ட ஆதிக்க சாதி வெறியர்கள் ஒரு சில ஆயிரங்களை கொடுத்து அவருடைய வீட்டு மனையை எழுதி வாங்கி அவங்க பேரில் பத்திரம் பண்ணிட்டு இவங்க வீட்டை பூட்டி லாக் பண்ணி வச்சுட்டு இவங்க அடியாளுகளை வச்சு துரத்தி அடித்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க உடனே நம்ம கட்சியை தொடர்பு கொண்டு நம்ம அலுவலகத்துக்கு இந்த பிரச்சனையை நம்மகிட்ட சொல்லும்போது உடனே அதுக்கான முறையான சட்டப்படியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு அவங்க எவ்வளோ காசு இவர் வாங்கினார், அவர் எவ்வளோ கொடுத்தாரு, அதுக்கு எவ்வளோ முதல்ல ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு ஒரு கால்குலேஷனை போட்டு பேசி முடிச்சுட்டு அந்த பத்திரத்தை எழுதி வாங்கின அதே ஆதிக்க சாதி உள்ள அந்த கவுண்டர் சமுதாயத்துக்கிட்ட
உட்காந்து பேசி இது தாழ்த்தப்பட்டவங்களுடைய தெரு, இந்த தெருவுக்குள்ளே இருக்கிற வீட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கிறதுக்காக உங்களுக்கு சொந்தமாயிட முடியாது. நீங்கள் இந்த தெருவுக்குள்ளே வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இங்கே கிடையாது. இதனால் வந்து இந்த சமூகத்திலேருந்து ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரி தான் நீங்கள் ஆகும்ட்டு அவருக்கு புரிதலை ஏற்படுத்தி முதல்ல அவர்கிட்ட சண்டை போடல, பிரச்சனை பண்ணல, எதுவுமே பண்ணல. அவரை வர வச்சு அவர்கிட்ட உட்காந்து பேசி அவரை புரிய வச்சு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்களோ அந்த பணத்தை வந்து நான் பாதியாக தரேன், நீங்கள் வட்டி வாங்கியிருக்கல எல்லாம் பண்ணியிருக்கலாம், அந்த பணங்கள்லேருந்து ஒரு பாதியை நான் தரேன் அப்படின்னு என்னுடைய பேங்க் காசோலையை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த டேட்டில் உங்களுக்கு பணம் செட்டில் ஆகும். அதனால் நீங்கள் எப்படி அவர்கிட்ட கரையை வாங்கினீங்களோ அதே கரையத்தை திருப்பி அவர் பேருக்கு பண்ணி கொடுக்க சொல்லி அவர் மனைவி பேருக்கும் அவர் பேருக்கும் கரையத்தை மாற்றி பண்ணி அந்த இவர் இழந்த வீட்டை மீண்டும் எந்த ஒரு அடிதடி தகராறோ இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் பேனா முனையில் வச்சு அந்த வீட்டை மீட்டு எடுத்து இந்த குடும்பத்துக்கு ஒப்படைச்சேன். அது வந்து நம்ம கட்சி சார்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் மத்தியில் எனக்கு கொடுத்தது. நம்ம கட்சி தலைமைக்கும் இது சமாச்சாரமாக நம்ம எல்லாம் கொடுத்ததில்லை. தலைவர் அவர்கள் வந்து பரவாயில்ல சிறப்பான ஒரு பணியை செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறது. அப்போ நான் வணிகர் அணியில் தான் மாநில பொறுப்பில் இருந்துருந்தேன். அதாவது நம்ம அந்த எந்த விதமான ரூல்ஸையும் மீறாம அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்க வந்து அவங்களோட பொதுமக்கள் சேவை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு. சார், இது வரைக்கும் நம்ம வழக்கை பற்றி அங்கே எல்லாமே சொல்லியிருக்கோம் சார். இதுக்கப்புறம் வந்து பொதுமக்களுக்கு உண்டான இந்த வழக்கு சம்பந்தமா இதெல்லாம் நீங்க இந்த பொதுமக்களுக்கு இந்த வழக்கெல்லாம் நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட வந்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கீங்க. இதுக்கு பொதுமக்கள்கிட்ட உங்களுடைய பேர் எப்படி இருக்கு, வரவேற்பு எப்படி இருக்கு? அது இல்ல ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்க. இப்ப இதுக்கு வந்து பொதுமக்கள் வந்து உங்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்துருக்காங்க? பொதுமக்கள் பிரச்சனைகள் தீர்க்கிறதுனால அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்தும் காவல்துறை கிட்ட இருந்தும் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளா அல்லது வரவேற்பா எப்படி வந்திருக்கு? அதாவது வந்துங்க, நான் வந்து பல்வேறு பொதுமக்களுடைய பிரச்சனைகளை எங்கெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நானே நேரடியாக போய் அவங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் என்ன ஏதுங்கிறது கேட்குறது என்னுடைய வழக்கம். அதில் போகும்போது அந்த மக்களை சந்தித்து பேசும்போது அவங்க இடத்துலையே போய் பேசக்கூடிய இடத்துக்கு நான் போகிறாங்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இது ஏற்படும். சார், இது வரைக்கும் பொதுமக்களுக்கு நீங்கள் செய்த பொது சேவை, பொது பணி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார். அப்படி பொதுமக்களுக்கு நீங்கள் சேவை செய்யும் போது இப்போ அரசு அதிகாரிகளாகட்டும், காவல்துறை அதிகாரிகளாகட்டும், துறை சார்ந்த அதிகாரிகள் இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான எப்படி அவங்களுடைய பதில் எப்படி இருந்தது? பிரச்சனைகளா உங்களுக்கு வந்ததா அல்லது வரவேற்பா வந்ததா? மேடம், எனக்கு வந்து நியாயத்தின் பக்கம் நான் மக்களுக்காக போராடக்கூடிய இடங்கள்ல எனக்கு பரிசு கொடுக்கறதுக்காக எதிர்பார்த்து நான் போறதில்லை. அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளாகட்டும், காவல்துறை அதிகாரிகளாகட்டும், ஐயோ இவர் வந்துட்டாரா, இவர் பெரிய பிரச்சனைக்கு உண்டான ஆளாச்சு அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையோட தான் எங்கிட்ட அவங்க பேசுவாங்க. சார், அதை நீங்கள் எப்படி கையாண்டீங்க? நான் அதை வந்து எப்படி கையாளுவேன்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியிலேருந்து போகிறோம் அப்படிங்கிற அடையாளமாகவே நான் வந்து இது பண்ணிக்காமல் சட்டப்படி இவங்க உங்கள்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க, இந்த மனு மீது எவ்வளோ நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்க சொல்லி உங்களுடைய சட்ட பிரிவுகள் இருக்குது, எவ்வளோ நாளில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, எதனால் எடுக்கலை, என்ன காரணத்துக்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க, இப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கும்போது அந்த அதிகாரிகள் வந்து தவறுதான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்றுறாங்க. அந்த இடத்துல போய் நான் கட்சியில் இவ்வளோ பெரிய பொறுப்புலேருந்து வந்திருக்கிறேன், நான் சொன்ன இதை பண்ணணும் அப்படியெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு சொல்லாத, நான் என்ன பண்ணுவேன்னா, இவ்வளோ நாள் மனு கொடுத்து டைம் ஆகிருக்குது, இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த காரணத்தை சொல்ல முடியாமல் திணறுவாங்க. நீங்கள் திணற வேண்டிய அவசியமே இல்லை சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பணிகளை செய்யறதுக்கு வேறு யாராவது உங்களுக்கு இடையூறாக இருந்தால் சொல்லுங்கள், அது பேசுவோம். அது மூலியம் நம்ம அதிகாரிகிட்ட தொடர்பு கொண்டு அதுக்காக வருவாய்த்துறை சமாச்சாரம்னா கலெக்டர்கிட்ட பேசுவோம், காவல்துறை சமாச்சாரம்னா நம்ம காவல் கண்காணிப்பாளர்கிட்ட பேசுவோம்னு சொல்லும்போது அவங்க நம்முடைய அசம்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஓ, இங்கே எதுவுமே நம்ம பேச முடியாமல் இவர் கேள்விகள் கேட்குறாரு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த வேலையில் அவங்க மக்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. மக்களுக்கு போய் வேலை செஞ்சு முடிஞ்சிருது. ஆனால் எனக்கு நான் எதிர்ப்பு தான் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். சார், இப்போ அதிகாரிகள் கிட்ட இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ரூல்ஸ் படி நீங்கள் பேசும்போது
அந்த அதிகாரிகள் வந்து அதை வந்து எதிர்ப்பாக கொண்டு வருவாங்க. இப்போ அப்படி உங்களுக்கு வந்து எதிர்ப்பு வர்றப்போ மிரட்டல்கள் நிறைய மிரட்டல் ஓட்டுகள்லாம் வருங்க. சார், இப்போ ஒரு அரசு அலுவலகத்திலேயோ அல்லது காவல் நிலையத்திலேயோ பொதுமக்களினுடைய பணிகளை வந்து நீங்க வந்து அங்க போய் உங்களுடைய தீவிர முயற்சியினால முடிச்சு கொடுத்துட்றீங்க. பட் அந்த அரசு காவல் நிலைய அதிகாரிகள்னாலேயோ அல்லது அரசு துறை சார்ந்த அதிகாரிகள்னாலேயோ இப்போ அவங்க உங்களை நினைக்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட இருந்து எந்த மாதிரி எதிர்ப்பு மிரட்டல்கள் அந்த மாதிரிலாம் வந்திருந்தா நீங்க அதை எப்படி கையாண்டீங்க? நான் வந்து சட்டப்படியாக போகிறதுனால அந்த விமர்சனங்கள் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் நான் பற்றி கவலைப்படுறதே இல்லை. இல்லை, வந்திருக்கு மிரட்டல்கள் வந்திருக்கு, நான் அதை கடந்து போயிடுவேன் சார். அப்படி உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல்கள் வரும்போது அந்த மாதிரி வந்து அந்த அதிகாரிகள் வந்து எனக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவங்க என்னுடைய பயணம் பண்ணவங்களை வச்சு த்ரெட்னிங் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் நான் வந்து சாமர்த்தியமாக நான் மேனேஜ் பண்ணிட்டு தான் வரேன். உங்க கூட இருந்தவங்களே உங்களுக்கு எதிராக திரும்பும்போது அது வந்து உங்களுக்கு தெரியாம மறைமுகமா அதை செய்யும் போது இன்னும் உங்களுக்கு வந்து சிரமங்கள் அதிகமாக தான் கொடுப்பாங்க. அதை நான் வந்து முறையா சட்டப்படியா எதிர்கொண்டு போய்க்குவேன். நான் அதுக்காக அந்த அதிகாரிகிட்ட போய் நான் வந்து சண்டை போடுறதோ அவங்கள ஏன் இப்படி பண்ணிட்டீங்க கேட்டீங்கன்றதெல்லாம் நான் வந்து கேள்வியா வச்சுக்க மாட்டேன். அதை நான் எதிர்கொள்ளுவேன். அதாவது உங்களுக்கு தெரியும், ஆனாலும் அங்க வந்து நேர்முகமா காமிச்சுக்காம அதை எப்படி கையாளணுமோ அதை நீங்க அந்த விதத்துல கையாடணும். இப்ப பொது வாழ்க்கையில பொது சேவை செய்யறப்ப இவ்வளவு சிரமங்கள் இருக்கா அப்படிங்கறது வந்து நீங்க சொல்லத்த பொதுமக்களும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆமாங்க மேடம். அதாவது இந்த பகுதியில் வந்து ஏழை எளிய மக்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய பகுதிகள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமூகம் அதிகமாகவும் குறிப்பிட்ட சமூகம் குறைவாகவும் இருக்கிறதுனால படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் வந்து இங்கே வாழக்கூடிய பகுதிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வந்து இந்த மக்கள்கிட்ட ரொம்ப மெத்தனமே காட்டுறது தான் அவங்களுடைய தொடர் முயற்சியாக இருந்துட்டு வருது. எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடித்து அந்த மக்களுக்கான பணியை தீர்த்து வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த மக்கள் நம்மக்கிட்ட வரப்போகிறது இல்லை. தொடர்ந்து இதை வந்து அவங்க பண்ணாமல் இருக்கிறதாகவும் நான் போய் இருக்கிறதாகவும் அதுக்காக காவல்துறையிலேருந்து என் மேலே நல்ல நண்பராக இருக்கக்கூடியவர் கூட அந்த சீட்டில் உட்கார்ந்து என்னை பார்க்கும் பொழுது என்னை வந்து ஒரு எதிரியாக தான் பார்க்குற ஒரு சூழல் தான் நிலவிட்டு வருது. இதை நம்ம எதிர்த்து நின்றுட்டு இருந்தோம்னா மக்கள் பணியை நம்ம பார்க்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அதுபோல் நிகழ்வுகளை எல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு கடந்து வந்துடுவேன். அங்கே நின்று நான் முரண்பாடை ஏற்படுத்திக்க விரும்புவதில்லை. சார், இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் 15 வருஷம் இந்த 15 வருஷ அரசியல் வாழ்க்கையில் அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் உங்களுக்கு எந்த விதமான எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, இல்லை ஒத்துழைப்பு எப்படி கொடுக்காம தவிர்த்துட்டு வர்றாங்க? அதாவது வந்துங்க, இந்த மக்களை வந்து காவல்துறையாகட்டும் வருவாய்த்துறையாகட்டும் அரசு துறை எந்த துறையாகட்டும் இந்த மக்களை ஈஸியாக ஏமாற்றக்கூடிய இடத்துல வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஈஸ்வரன் வந்து நமக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குறாருங்கிறது எல்லா அதிகாரிகளுக்கும் என் மேலே வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி இயல்பாகவே இருக்குது. நான் வந்து இவங்க நம்ம மேலே ஒரு வெறுப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்களே, நம்ம ஏன் போய் இவங்களை கேட்கணும் எடுக்கணுங்கிறதெல்லாம் நான் வந்து பொருட்படுத்தவே மாட்டேன். இந்த புகார் மனு இவங்க கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது, எதனால் நீங்கள் இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கல, இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வந்து நெருடல் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பின்புலத்திலேருந்து உங்களுக்கு தொந்தரவு ஏதாவது இருக்கா, என்ன காரணத்துக்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கும்போதே அவங்க வந்து அந்த ஸ்டாண்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே நம்ம வந்து இவங்ககிட்ட சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்கிறதுக்கு வந்து என் மீது காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் கூட அந்த என் மீது காட்டக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அந்த மக்களுக்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நான் அதை நினச்சி சந்தோஷப்பட்டு தான் வெளியே வருவேன். சார், இப்போ இதுவரைக்குமே பொதுமக்களுக்கான சமூக சேவையில் நீங்கள் ஈடுபட ஆரம்பித்ததுலேருந்து பொதுமக்கள் பணிகள் எப்படி செஞ்சுட்டு வந்தீங்க, துறை சார்ந்த உதவிகள் பொதுமக்களுக்கு துறை சார்ந்த உதவிகள் என்னென்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க சார். இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, உங்களுடைய சமூக பணிகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து நான் விசிக மாநில துணை செயலாளர் வணிகனில் இருந்தப்போ விட இப்போ மாவட்ட செயலாளராக பொறுப்பு வாங்கி ஒரு 1.5 வருடத்துக்கு மேலே ஆகுது. இந்த 1.5 வருடத்திற்குள்ளால் அதிகப்படியான பணி சுமைகள் தான் வந்திருக்குது. இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய வடக்கு மாவட்ட பகுதிக்கு 8 காவல் நிலையங்கள் அடங்கி உள்ளது.
இதில் அந்தந்த காவல் நிலையங்களையும் ஒவ்வொரு நிலையத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வழக்கு, 5 வழக்கு, 6 வழக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நிலுவையில் இருந்துட்டு வர்றதாக பொதுமக்கள் தொடர்ந்து வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம போய் அதிகாரிகள் மத்தியில் கேட்கும்போது அதிகாரிகள் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இவர் எல்லாருக்கும் வந்து நம்ம நெருக்கடி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நினைக்கிறாங்க காவல்துறை. அதை என்னால் உணர முடியுது. காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறது என்னமோ ஆசை எனக்கு கிடையாது. பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு பார்ட்டில் அவங்களுடைய டியூட்டியை கரெக்டாக செஞ்சாங்கன்னாலே அந்த மக்களுக்கான பிரச்சனை தீர்வு ஏற்படுத்திடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக ஒரு மாத காலத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இங்கே அந்தியூர் வட்டத்துக்குட்பட்ட குண்டுமூப்பனூர்ன்ற பகுதியில் ஒரு ஆதிக்க சாதியர் ஒருவர் வந்து தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு அந்த கிராமத்துக்கு மின் வசதி வேணும்னு சொல்லி போட்டு மின் கம்பம் அமைக்கிறாங்க. அந்த மின் கம்பம் அமைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா காவல்துறையோட உதவியோட அந்த ஆக்கிரமிப்பாளர் வந்து அந்த மின் கம்பத்தை பிடுங்கி வீசிடுறார். அதுக்கப்புறம் அந்த மக்கள் நம்மகிட்ட வந்து சொல்லி பேசி இது பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை கையில் எடுத்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு முறையாக மனு கொடுத்து அதே காவல்துறையை வச்சு அந்த இடத்துல வந்து அந்த எல்லை அளவுகாலை அமைக்கும்போது இன்னும் ஒரு 10 அடி சேர்ந்து வருது. அந்த வேலையை நம்ம அங்கே செஞ்சு முடிக்கிறேங்கும்போது காவல்துறைக்கு நம்ம மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்துது. இது வழக்கு மட்டும் இல்லை, கூலி வலசில் பக்கமாக வந்து ஒரு வண்டிப்பாதை பிரச்சனைக்காக 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மேலே வழக்குகள் வந்து காவல்துறை பதிவு பண்ணிடுச்சு. அந்த சம்பவத்தை கேட்கும்போது மிகவும் வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது. அந்த மக்கள் எழுத படிக்க தெரியாத மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்காமல் அவங்க மேலே வழக்கு போடுறது வந்து புத்திசாலித்தனமாக இல்லை. இருந்தாலும் அவங்க அந்த வழக்கு போட்டிருக்காங்க. அதையெல்லாம் எதிர்த்து நம்ம போய் காவல்துறையை கேட்கும் பொழுது காவல்துறைக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக அவங்களுக்கு தோணுது. ஆனால் என் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களேங்கிற நெருக்கடி எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. அந்த மக்கள் நேரம் என்னை வந்து நீங்கள் வந்து அதை பண்ணி கொடுத்தா ஆகணுங்கிற கட்டாயத்தை உருவாக்கிடுறாங்க. நம்ம தொடர்ந்து போய் கேட்குறது போது காவல்துறைக்கு நம்ம மேலே வந்து ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துது. காவல்துறை காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறாங்கிறதுக்காக வேண்டி நான் அவங்ககிட்ட சமரசமாகிறதோ அவங்கள்ட்ட எடுத்து சண்டை போடுறதோ அந்த வேலைகளெல்லாம் நான் எதுவும் செய்யறது இல்லை. அதையே பெரிய அளவாக நான் எடுத்துக்காமல் கடந்து போய்கிட்டு இருக்கிறேன். பொதுவாக வந்து வன்கொடுமை வழக்குகள் வந்து நீர்த்து போகக்கூடிய அளவில் தான் காவல் நிலையங்களில் வேலை நடந்துகிட்ருக்குது. அதையெல்லாம் வந்து நம்ம கட்சி ஒரு காலம் வேடிக்கை பார்க்குறதுல அர்த்தம் இல்லாமல் போயிருங்கிறதுக்காக வன்கொடுமை வழக்குகள் நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுக்கணும்னு காவல்துறைக்கு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். எங்கள் தலைவர் அவர்களும் பார்லிமெண்ட் வரைக்கும் பேசிட்டு வராரு. வன்கொடுமை வழக்குகளை வந்து துரித முயற்சியோடு எடுத்து வழக்கு பதிவு பண்ணணுங்கிறத வந்து எங்கள் தலைவர் அவர்கள் ஆரம்பத்திலேருந்தே இதை தொடர்ந்து இந்த மக்களுக்கான குரலாக இருக்கட்டும்னு எழுப்பிட்டு வராரு. அதுபோக மற்றும் பல்வேறு வழக்குகள் வந்து இருந்தாலும் கூட அந்த வழக்குகளை வந்து எல்லா பகுதியிலுமே துரித நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு செஞ்சு கொடுத்தா சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சார், இவ்வளவு நேரமும் நம்ம பேட்டியில் உங்களுடைய பொது வாழ்வினுடைய மக்கள் பணிகள் என்னென்ன, அந்த பணிகளுக்கான உங்களுடைய போராட்டங்கள் என்னென்ன, அதிகாரிகள் கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு போராடி ஒரு பொதுமக்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க. உங்களுடைய சமூக சேவை, சமூக பணிகள், பொதுமக்களுக்கான பணிகள் இன்னமும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கிடைக்கட்டும். அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய பணிகள் மேன்மேலும் கிடைத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னமும் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறது எங்கள் சார்பாகவும் நாங்களும் தெரிவிச்சுக்கிறேங்க சார்.